ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி லண்டன் புறநகரில் இருக்கிற ஒரு பூங்காவை இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இங்கிலாந்தில் இருக்கிற எல்லா பார்க்கும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். நம்ம பார்க்க போகிற பார்க்கும் இன்றைக்கி பெரிய பார்க்கு தான். எல்லா ஏரியாலேயுமே பார்க் இருக்கும். பார்க் எப்போவுமே ஓப்பன்லேயே இருக்கும். மெயினாக அந்த ப்ளே ஏரியா மட்டும் லாக் போட்டிருப்பாங்க, பூட்டி வச்சுருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் எப்போனாலும் வரலாம், போகலாம். ஆனால் எப்போவும் மெயினாக எல்லோரும் வர்றது பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். அப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கும், நல்லா பார்க்கில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஊருக்கு நடுவில் 7.5 ஏக்கர் உள்ள இந்த இடத்த 1890 இந்த ஊருக்கு ரொம்ப நாள் மேயராக இருந்தவர் பரிசாக கொடுத்துருக்குறாரு. இந்த இடம் ஒரு ரக்பி கிளப்புக்கு சொந்தமாக இருந்திருக்கு. பிறகு 60களில் அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. திறந்துட்டு அப்படியே விட்டுடாமல் தொடர்ந்து நல்லா பராமரித்தா மட்டுமே கிடைக்கக்கூடிய க்ரீன் ஃப்ளாக் அவார்ட் வாங்கின பார்க் இது. சுத்தம், பாதுகாப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. வெயில் காலத்துலலாம் இங்கே இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸில் காலையிலேயே பிக்னிக் மாதிரி எல்லாமே சமைச்சு எடுத்துகிட்டு நல்லா பிள்ளைங்க விளையாண்டுட்ருப்பாங்க. நல்லா வெயில் நல்லா அடிக்கும், நல்லா இருப்பாங்க. நிறைய மரங்கள், பூக்கள், வண்டுகள், பூச்சிகள் எல்லாமே நிறைய இருக்குது. பெரிய இடமா இருக்கிறனால எல்லோரும் நல்லா வாக்கிங் போகலாம், நல்லா சைக்கிள் ஓட்டுவாங்க குழந்தைங்கள்லாம். நல்லா விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு குடும்பமாக நல்லா ஒரு நாள் பொழுது கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்.
இங்கே இருக்கிற பெரிய இடத்துல வந்து நம்ம ஊரில் கண்காட்சி போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. நிறைய சாப்பிட்ற கடை, அப்புறம் வந்து நிறைய டாய்ஸ் பொம்மைங்க இருக்கிற கடை, அப்புறம் வந்து ஸ்டேஜ் எல்லாம் போட்டு மேடையெல்லாம் போட்டு அங்கே பாட்டு பாடுவாங்க, படம் போடுவாங்க, ராட்டினம்லாம் நிறையா இருக்கும். நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் இல்லை, இந்த கொரோனா வைரஸ்னால. இந்த தண்ணீர் சின்ன மலையில் ஆரம்பித்து கீழே வந்து இந்த ஃபவுண்டெயினில் வந்து சேர்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த செயற்கை ஓடைக்கு மேலே ஒரு சின்ன மர பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பசங்க இதுக்குள்ளே எப்போ இறங்கலான்னு பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனால் கூடாது. டென்னிஸ், பேஸ்கெட் பால், ஃபுட்பால் அதுக்கு தனியாக கிரவுண்ட் இருக்குது. ஸ்கேட் பைக் பிரியர்களுக்கு இங்கே இருக்கும் ரிங்கில் எப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முதலாம் உலகப் போரில் நினைவாக ஒரு சின்ன இடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. சின்னங்களும் உட்கார்ற இடமும் கொஞ்சம் ஒரு பூங்கா மாதிரியும் வச்சுருக்குறாங்க. சிறுவர்கள் விளையாடும் இந்த இடம் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கெல்லாம் கீழே விழுந்தாலும் அடிபடாத மாதிரி சாஃப்டாக தர போட்டிருக்குறாங்க. லீவ் நாட்டில் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். அவங்க விளையாடும்போது பெரியவங்க வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறதுக்கு இடமும் இருக்குது. பக்கத்தில் கடை, டாய்லெட் எல்லாமே இருக்குது. ஆனால் அது பெரும்பாலும் மூடியே இருக்கும். Like, subscribe, and hit the bell icon.